டெல்லியில இருக்க ஃபிஷ் மார்க்கெட் போலாமா? ஆமாங்க. இன்னைக்கு ஃபிஷ் மார்க்கெட் தான் போயிருக்கேன். அது ஐஎன்ஏ மார்க்கெட். அங்க ஃபிஷ் மட்டும் கிடைக்காது. எல்லா விதமான நான்வெஜ் ஐட்டமும் கிடைக்கும். நான் வாங்க போனதுன்னு பார்த்தீங்கன்னா, மெயினா ஃபிஷ் தான். நான் ஃபிஷ் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நவராத்திரி, புரட்டாசி இதெல்லாம் போய் நான்வெஜ்ஜே சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இப்ப இடையில வந்து புரட்டாசி சாமி கும்பிட்டதுக்கப்புறம் சிக்கன் மட்டும் ஒரு நாள் பண்ணோம். ஃபிஷ் சாப்பிடணும் போல இருந்துச்சு. இதுக்கப்புறம் தீபாவளி வந்துரும். அப்புறம் சஷ்டி விரதம் வந்துரும். செய்ய முடியாதுன்னு தானே சரி ஃபிஷ் வாங்கிட்டு வரலான்னு போனேன். அப்புறம் யோவும் உங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா, ஃபிஷ் சாப்பிட மாட்டாங்க. அவங்க 2 பேருக்காக கொஞ்சமா ஒரு 1/2 கேஜி மட்டன் வாங்கிட்டேன். என்ன மீன் வாங்குறதுன்னு எனக்கு ஒரே கன்ஃப்யூஸா இருந்துச்சு. இங்க உள்ள மீன் பத்தி எனக்கு சரியா தெரியாது அவ்வளவா. அதனால ரொம்ப நேரம் இங்க எங்கே ஒவ்வொரு கடையா பார்த்துட்டு இருந்தேன். சரிப்பட்டு வராது இப்படி பார்த்துட்டு இருந்தானே. அப்புறம் எனக்கு வந்து நம்ம ஊர்ல கிடைக்கிற நகர மீன் மாதிரி தெரிஞ்சுச்சு. அதனால அந்த மீன் தான் வாங்கினேன். அது வந்து 1 கிலோ ரூ. 350 இருந்துச்சு. பட் அது சாப்பிட்டா தான் தெரியும் அந்த டேஸ்ட் இருக்குமான்னு. நான் ஏற்கனவே ஒரு மீன் அது மாரி வாங்கி ட்ரை பண்ணியிருக்கேன். அதே டேஸ்ட் வந்ததில்ல. பார்க்கறதுக்கு அதே மாரி தான் இருந்துச்சு. அப்புறம் தீபாவளிக்கு எல்லாம் வீட்டுக்கீழ லைட் எல்லாம் போட்டாச்சு. பயங்கரமான டிராஃபிக்ங்க. நான் 5:30 மணிக்கு வீட்லேருந்து கிளம்புனேன். வீட்டுக்கு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா 7:30 மணி ஆயிருச்சு. போனது என்னமோ ஒரு 1/2 அன் ஹவருக்குள்ள போயிட்டேன். வரும்போது ரொம்ப டிராஃபிக்கா இருந்துச்சுங்க. டிராஃபிக்